கலை இது மாதிரி ஒரு சிற்பக்கலையை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்தியாவை தவிர. உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. சிற்பம் அடிச்சிருக்காங்கப்பா. இதெல்லாம் சிங்கிள் ஸ்டோன். இதில் வர்ற கேப்பு, இந்த ஹோலு சிங்கிள் ஸ்டோன். சரி வந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன் அவனுக்கு. சரி ரைட், ஓகே. குத்தி இந்த இடத்துல கல்லில் கத்தி வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இந்த இதை வச்சு குத்துனது பா. ஆழியா குதிரையான்னு தெரியல. இது குதிரை இல்லை. இந்த வால் வந்து ஒரே சிற்பத்தில் எப்படி அடித்தாங்க? வால் உடையாமல் இருக்கு பாருங்க. வால் உடையல. அற்புதமாக அடிச்சிடுவேன் அப்பா. சிற்பம் மிரட்டி விட்ருக்காங்க. இங்கே பாருங்க, கத்தி குத்துறாரா, குத்தி இந்த பக்கம் கூடி வெளியில் வந்துடுச்சு. அம்மாடி. இதில் இந்த இதெல்லாம் வந்து சிங்கிள் ஸ்டோனு. இந்த சடை பாருங்கள், சடை அலங்காரம் அந்த காலத்திலே எப்படி பின்னல் போட்டிருக்காங்க பாருங்கள். பிரமாதம். மேலே வரைக்கும் ஒரே ஸ்டோன். சின்ன கேப்பு கூட விடாமல் ஒவ்வொரு இடம் ஃப்ரீ கிடைக்கும்போது எல்லாத்துலேயும் அதில் ஒரு டிசைன் அடிச்சிடுறாங்க. டிசைனர்ஸ்க்கு எங்கேயும் போகணுங்கிற அவசியமே கிடையாது. இது ஷடை. மேலேருந்து கண்டிப்பாக ஒரு 30 அடி இருக்குமா? 30 அடி கண்டிப்பாக இருக்கும். செதுக்கியிருக்கானுங்க விட்டு. மனுஷங்களாம் நீங்களாம் வேற என்னவுமா? ஏன் ஒன்றும் பர்ஃபெக்ஷன். என்ன பர்ஃபெக்ஷன்! இதே மாதிரி தான் வாழை வச்சு குத்தி வாள் வெளியில் வந்துடுச்சு. குத்துற அப்பா. இது நான் என்னன்னு சொல்ல. இது சிங்கிள் ஸ்டோன். இது ஃபுல்லாகவே சிங்கிள் ஸ்டோன். இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே ஒரே ஸ்டோனில் தான் அடிச்சிருக்காங்க, மேலேருந்து கீழே வரைக்கும். இது நம்ம என்னன்னு சொல்ல இவங்களை. ஆர்கிடெக்சர் மார்வல். பிரம்மாண்டம். எல்லாத்துலேயுமே இவர் இருக்கார். நரசிம்மரா யாழியாது. இதுவும் பாரு, குத்தி வாழை அப்படியே பின்னாடி வெளியில் வந்துச்சு. குத்துற வெளியில் வந்துச்சு. அப்பாடியப்பா. எல்லாம் என்னம்மா அடிச்சிருக்கான் பார். ஒரு பில்லர் கூட சும்மா இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு சாமி அடிச்சு வச்சுருக்காங்க. இவர் ஒரு விஷ்ணு பெருமாள் தான். ஹனுமான், கோதண்ட ராம சன்னதி.